மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பற்றிய விரிவான தகவல்கள் இன்று காண்போமாங்க. மீனாட்சி அம்மன் பார்வதி தேவியின் வடிவம் மற்றும் சுந்தரேஸ்வரர் சிவபெருமான் உள்ளே இருக்கிறது. சிறப்பு, இங்கு அம்மனுக்கு முதல் மரியாதை அளிக்கப்படும் தலம். அதாவது முதலில் மீனாட்சியை வணங்கிய பின்னரே சுந்தரேஸ்வரரை வணங்குவது மரபு. சிற்பக்கலை, இங்கு சுமார் 33,000க்கும் மேற்பட்ட சிலைகள் உள்ளன. இக்கோவில் 15 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. கோபுரங்கள், கோவிலை சுற்றி மொத்தம் 14 கோபுரங்கள் உள்ளன. இதில் தெற்கு கோபுரம் மிக உயரமானது, சுமார் 170 அடி கொண்டது. 1000 தூண்களும் நேர்கோட்டில் உள்ளது. மிக நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் உள்ளன. இது ஒரு அற்புதமான அனுபவம். சிவபெருமான் நடனமாடிய 5 சபைகளில் இது வெள்ளி சபைன்னு அழைக்கப்படுகிறது. இங்குள்ள நடராஜர் சிலை மற்ற இடங்களைப் போல் அல்லாமல் வலது காலை தூக்கி ஆடும் நிலையில மாரிய கால் நடனம் இருக்கு. சித்திரை திருவிழா மதுரையின் மிகப்பெரிய விழா. மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் மற்றும் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு உலக புகழ்பெற்ற திருவிழாவும். அனைவருக்கும் ஆவணி மூலத் திருநாள் வாழ்த்துக்கள். இந்த திருவிழாவில் சிவபெருமானின் பெருமைகளை போற்றுவது பெரும் மகிழ்ச்சி. உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டானா பேக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது போல இன்ட்ரெஸ்டான தகவலை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.